வட மாநிலத்துக்காரங்க நல்லா உழைக்கிறாங்க, கடினமாக உழைக்கிறாங்க. ஆனால் அவங்க வேலை செய்கிற வேலையில் சுத்தம் இல்லை. அவங்கள நம்ப முடியல. காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, படிக்கலையே அப்படிங்கிற அவமானம் தான், தாழ்வு மனப்பான்மை தான். மற்றவர்களோடு, இந்த உலகத்தில் உள்ள மற்றவர்களோடு தங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது, நம்ம படிக்கலையே அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை, அவமானம் இதெல்லாம் சேர்ந்து அதை வெறுப்பு வெளிப்படுத்துகிறாங்க. இந்த உலகத்தின் மீது தங்களை படிக்க இந்த உலகம் ஏன் கட்டாயப்படுத்தலை? சின்ன வயசில் படிக்கலைங்கிறது அவங்க தப்பு கிடையாது. இந்த நாடு தான் அவங்கள படிக்க வச்சுருக்கணும், படிக்க கட்டாயப்படுத்தியிருக்கணும். நம்ம படிக்கலையே, இப்போ நம்மளை படிக்க கட்டாயப்படுத்தலையே இந்த சமூகம் அப்படிங்கிற அவமானம் அவங்களுக்குள்ளே இருக்குது. அவமானம், தாழ்வு மனப்பான்மை. அப்போ அவங்களுக்குள்ள அந்த படிக்காத அந்த கூட்டம் இருக்குல்ல, ஒரு வட மாநிலத்துக்காரங்கன்னா அவங்க ஒருத்தர் கிடையாது, பக்கத்தில் அவங்களுக்கு சொந்தக்காரங்க எல்லாருமே படிக்கலைங்கும்போது அவங்களுக்குள்ள உறவு முறையும் நல்லா இருக்குது. உறவு முறையும் மோசமான உறவு முறை, அப்புறம் போதை பழக்கங்கள் இதெல்லாம் இருக்கும்போது அவங்க தங்களுடைய தொழிலில் சுத்தமாகவும் இருக்க மாட்டாங்க. எண்ணங்களும் மனசும் சுத்தமாக இல்லை, அவங்க பழக்க வழக்கமும் சுத்தமாக இல்லை, உறவு முறையும் சுத்தமாக இல்லை, உறவு முறை சுத்தமாக இல்லை. ஏன்னா அவங்க படிக்கலையே அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை அவங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்குமே இருக்குது. உலகத்தில் உள்ள மற்றவர்களோடு ஒப்பிடும் பொழுது அவர்களுக்கு தங்களை பற்றி ஒரு தாழ்வு மனப்பான்மை, அவமானம் எல்லாம் இருக்குது. அந்த அவமானத்தோடு அவங்க கடினமாக உழைப்பதற்கு சின்ன வயசுலேயே பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். சிறு வயதிலே வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். அவர்கள் கடினமாக உழைப்பதற்கு அது ஒரு காரணம். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்க படிச்சுட்டு தான் இருப்பாங்க. பிற்காலத்தில் படித்து முடிச்சு தான் நம்ம வேறு வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிற நினப்பு அவங்க. ஆனால் வட மாநிலத்துக்காரங்க சின்ன வயசுலேயே அவங்கள வேலைக்கு அனுப்பிச்சிருவாங்க. அதனால் வேலை செய்ய அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். சின்ன வயசுலேருந்து வேலை செய்ய கற்றுக் கொடுக்கிறார்கள். இப்போ தமிழ்நாட்டில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, படிக்க கற்றுக் கொடுக்கிறார்கள். சின்ன வயசுலேருந்து படிக்க தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அப்புறமா படித்து முடித்த பிறகு வேலைக்கு போகிறாங்க. ஆனால் அந்த வட மாநிலத்துக்காரங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு வேலை தான் செய்ய கற்றுக் கொடுக்கப்படுகிறது. படிப்பு மேலே அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. அதனால் அவர்கள் ஏன் அவங்க வேலையில் சுத்தமாக இல்லை, ஒரு ஹோட்டலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அவங்க உணவு தயாரிக்கிற வேலையாக இருக்கட்டும், அதில் ஏன் அவ்வளோ அருவருப்பாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா, அந்த படிக்கலையேங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை, இப்போ இந்த உலகத்தில் உள்ள மற்றவர்களோடு ஒப்பிட்டு தங்களை தாழ்த்திக்கிறது. அவர்கள் இருக்கிற அந்த தாழ்வு நிலையை உணர்வது, அந்த அவமானத்தில் இந்த உலகத்தின் மீது உள்ள வெறுப்பு. அதே நேரத்தில் அவர்கள் சின்ன வயசுலேருந்து உழைக்க கற்றுக்கொள்கிற உழைப்பு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் அந்த தன்னம்பிக்கையில் அவமானம் கலந்துருக்கு. அவங்க படிக்கலைங்கிற அந்த அவமானம், அந்த தாழ்வு மனப்பான்மை கலந்து, தன்னம்பிக்கையும் தாழ்வு மனப்பான்மையும் கலந்த ஒரு கலவை தான். தன்னம்பிக்கையும் அவமானமும் கலந்த ஒரு கலவை. தன்னம்பிக்கையும் இந்த மக்கள் மேலே ஒரு வெறுப்பு, அதெல்லாம் வெளிப்படுத்துகிற ஒரு தன்னம்பிக்கையோடு அந்த மக்கள் மேலே ஒரு வெறுப்பை வெளிப்படுத்துகிறாங்க. அப்படிங்கிறத தெரிஞ்சே அவங்க செய்யலாம். அவங்க அறிவுக்கு அவ்வளோதான் எட்டியதாக இருக்கிறது. ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம சுத்தமாக இருக்கணும், நம்ம வேலையை சுத்தமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு கல்வி அறிவு தேவை, எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஜப்பானியர்கள் எடுத்துக்கிட்டால் அவங்களும் கடினமாக உழைக்கக்கூடியவங்க தான். ஒருவேளை ஜப்பானியர்கள் ஆனால் அவங்க சுத்தமாக, அவங்க வேலையில் சுத்தமாக இருக்காங்க. அதே ஒருவேளை ஜப்பானியர்கள் படிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், படிக்கலைன்னா அவங்க சோம்பேறி ஆகிட மாட்டாங்க ஜப்பானியர். அப்போது அவங்க சுறுசுறுப்பாக உழைப்பாங்க. ஆனால் அவங்களோட வேலையில் சுத்தம் இருக்காது. இந்த வட மாநிலத்துக்காரங்க வேலையில் இங்கே பிழைக்க வருகிற வட மாநிலத்துக்காரங்களோட வேலையில் எப்படி சுத்தம் இல்லையோ, ஆனால் கடினமாக உழைக்கிறார்களோ, அதுபோல் தான் இந்த ஜப்பானியர்களும் ஒருவேளை படிக்காமல் போயிருந்தாங்கனாக்கா அவங்க செய்கிற வேலையில் சுத்தம் இருந்திருக்காது. ஆனால் கடினமாக உழைத்து கொண்டிருப்பார்கள். கடினமாக உழைப்பது என்பது அந்த மக்களின் இயல்பு, அந்த மக்கள் வாழ்கிற மண்ணின் இயல்பு. அந்த மண் அவர்களை கடினமாக உழைக்க வைக்கும். அதாவது குளிர் நிறைந்த பிரதேசங்களில் நீங்கள் வாழ்ந்தால் அது உங்களை கடினமாக உழைக்க வைக்கும். அந்த மண்ணே உங்களை கடினமாக உழைக்கும். உதாரணத்துக்கு நமக்கு மார்கழி மாதம் வந்துருச்சுன்னா எல்லோரும் ஒரு பரபரப்பாக இருப்பாங்க. நம்ம மக்கள் தமிழ்நாட்டிலே கூட. அதுவே மே மாதம் வந்தால் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. அதிகப்படியான வெப்பம் நிறைந்த ஒரு பகுதியில் வாழ்கிற மக்கள் ரொம்ப சோம்பேறியாக இருப்பாங்க. ஏன்னா உழைப்பு எதற்காக, இப்போ குளிர் நிறைந்த பகுதிகளில் வாழ்கிற மக்கள் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. காரணம் என்னென்னா, உடம்புக்கு வெப்பம் தேவை. அப்போ உழைச்சா தான் வெப்பம் கிடைக்கும், அப்போ தான் உயிர் வாழ முடியும். அதனால் அவங்க சுறுசுறுப்பாக வாழ வேண்டிய கட்டாயம் குளிர் நிறைந்த பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு இருக்கிறது. அதனால தான் வட மாநிலத்துக்காரங்க ஏன் சுறுசுறுப்பாக உழைக்கிறாங்க, ஜப்பான்காரங்க ஏன் சுறுசுறுப்பாக உழைக்கிறாங்க. ஜப்பான்லலாம்
பெரும்பாலான காலங்களில் குளிர் நிறைந்த பகுதியாக அது இருக்கும். அதனால் அவங்க வந்து உழைச்சே ஆகணும். உழைச்சா தான் உடம்புக்கு சூடு கிடைக்கும், அந்த வெப்பம் கிடைக்கும். வெப்பம் தான் அவர்கள் உயிர் வாழ்வதற்கு உதவியாக இருக்கிறது. அது மாதிரி தான் வட மாநிலத்தில் வந்து குளிர் நிறைந்த பகுதி தான். வட மாநிலம் என்பது ஒரு குளிர் நிறைந்த பகுதி தான். அதனால தான் அவங்க கடினமாக உழைப்பதற்கு அந்த குளிர் நிறைந்த அந்த பகுதி தான் காரணமாக இருக்கிறது. அதனால் வந்து அவங்க படித்தாலும் கடினமாக உழைப்பாங்க. வட மாநிலத்துக்காரங்க படித்தாலும் கடினமாக உழைப்பாங்க, படிக்கலைனாலும் கடினமாக உழைப்பாங்க. படித்தா என்ன ஆகும் அப்படின்னா நல்லா சுத்தமாக உழைப்பாங்க. அவங்க வேலையெல்லாம் சுத்தமாக இருக்கும். இந்த மாதிரி அசிங்கமாக வேலை பார்க்க மாட்டாங்க. அவங்க வட மாநிலத்துக்காரங்க இப்போ வந்து இங்கே வந்து பிழைக்க வருகிற அல்லது அவங்க ஊர்லேயே வந்து படிக்காத அந்த வட மாநிலத்துக்காரங்க, எழுத படிக்க தெரியாத இந்த வட மாநிலத்துக்காரங்க வந்து ஒரு உணவு தயாரிக்கிற வேலையாக இருக்கட்டும், அவங்க செய்கிற ஒரு வேலை ஏதோ ஒரு ஏதோ ஒன்று பானிபூரி நம்ம பார்க்குறதா வச்சு சொல்லணும். அவங்க செய்கிற வேலையில் அசிங்கமாக நடந்துக்கிறாங்கல்ல. ஒரு அசிங்கமாக அந்த உணவுப் பொருளை தயாரிப்பதில் ஒரு சுத்தம் கிடையாது. சப்பாத்தி மாவை பிசையணுங்கிறக்க காலை போட்டு மிதித்து பிசைகிறது. இது எல்லாமே வந்து அந்த படிக்காதனால ஏற்படுகிற ஒரு பண்பு. படிச்சிருந்தாங்கன்னா சுத்தமாக அவங்ககிட்ட இருக்கிற கடின உழைப்பு எப்போதும் இருக்கும். ஆனால் படிச்சிருந்தாங்கன்னா சுத்தமாக உழைச்சிருப்பாங்க. அந்த தூய்மையை கற்றுக்கொண்டிருப்பார்கள். ஏன்னா தூய்மைக்கு என்ன அடிப்படை அப்படின்னா, ஒருத்தர் தூய்மையாக இருக்கிறார் அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள மற்றவங்களோடு தன்னை ஒப்பிடும்போது நம்ம வந்து தாழ்வான நிலையில் இருக்கிறோம் அல்லது ஒரு அவமானகரமான நிலைமையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியக்கூடாது. நாமளும் மற்றவங்கள மாதிரி, இந்த உலகத்தில் உள்ள மற்றவங்கள மாதிரி நாமளும் அறிவுடையவர்கள் தான். நாமளும் படிச்சிருக்கோம் அப்படிங்கிற அந்த நினப்பு தான். ஒருத்தர் வந்து சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இருக்கிறதுக்கே காரணம் என்னென்னா, நாம் சுத்தமாக இருந்தால் தான் மற்றவங்க நம்மளை மதிப்பாங்க அல்லது மற்றவங்க நம்மளை சேர்த்துப்பாங்க அப்படிங்கிறது தான். இல்லைனா மற்றவர்களால் நாம் புறக்கணிக்கப்பட்டு விடுவோம். இப்போ வந்து ஒரு அலுவலகம் இருக்குது. நீங்கள் வேலை பார்க்குற ஒரு அலுவலகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அலுவலகத்தில் நீங்கள் சுத்தமாகவே போகலன்னா மற்றவங்க உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க. அப்படி தானே? அதே மாதிரி தான் மற்றவங்க யாருமே உங்கள்கிட்ட நெருங்கவும் மாட்டாங்க, பழகவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. அதனால் சுத்தமாக இருக்கிறதுக்கு காரணமே வந்து மற்றவங்களுக்கு நாம் கொடுக்குற முக்கியத்துவம் தான் காரணமாக இருக்கிறது. சுத்தமாக நம்முடைய வேலையை செய்வதற்கு காரணம். சுத்தமாக இல்லைன்னா அவங்ககிட்டேருந்து உணவுகளை நாம் பகிர்ந்து கொள்ள மாட்டோம், உணவுகளை வாங்க மாட்டோம், அவர்கிட்டருந்து விலகிடுவோம். அதனால் சுத்தமாக இருக்கிறதுங்கிறது வந்து நாம் மற்றவங்களுக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவம் தான். உறவுமுறை நமக்கு வேண்டும் என்கிற அந்த இதுதான். அப்போது வட மாநிலத்துக்காரங்க அவ்வளோ அருவருப்பாக இருக்காங்க அப்படின்னா, அருவருப்பாக பணி செய்கிறார்கள் அப்படின்னா அது அவங்க ஒரு கூட்டமாகவே இருக்காங்க. அவங்களுக்குள்ள அது சகஜமான விஷயமா இருக்கலாம். ஆனால் அது இந்த உலகத்துக்கு அவங்க தயாரிக்கிற அந்த உணவுப் பொருள் யாருக்கு போய் சேருது, அந்த மக்களுக்கு அவருடைய பழக்க வழக்கம் என்பது, அந்த தூய்மையற்ற அணுகுமுறை என்பது அனுமதிக்கப்படாத அந்த மக்களுக்கு அது வெறுப்பையும் அருவருப்பையும் தருகிறது. ஆனால் அது அவங்களுக்கு தெரியுதா, அவங்களுக்கு அது புரியுமா அப்படிங்கிறதா கேள்வி. ஏன்னா இன்னொன்று, அவங்க வந்து ஒரு வறுமையில் வாழ்கிறார்கள். அவங்களுக்கு குளிப்பதற்கு, நல்ல வசதியாக தூங்குவதற்கு நல்ல இருப்பிடம் கிடையாது. நெருக்கி அடிச்சுட்டு படுக்கிறாங்க. கழிவறை பிரச்சனை இருக்குது. குளிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது பிழைக்க வந்த இடத்துல. அதனால் அவங்க குளிக்கிறது கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஆனால் அவங்க செய்கிற வேலை மட்டும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா எப்படி? அப்போ அவங்கள வந்து சரியாக வாழ வைத்திருக்க வேண்டும், சரியான இருப்பிடம் கொடுத்துருக்க வேண்டும். இதெல்லாம் செஞ்சுருந்தா அவங்களுக்கு சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இருக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம அவங்க வேலையை தான் நம்ம குறை சொல்கிறோம். அவங்க அடிப்படை வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது, எப்படி வீடுகளில் தூங்குகிறார்கள், வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போனால் அவங்களுக்கு என்ன, வீட்டில் வந்து ஒரு நல்ல கழிவறை இருக்கா, அங்கே தண்ணி தொடர்ச்சியாக வருகிறதா, சுத்தமான கழிவறையாக இருக்கா, போதுமான இருப்பிடம் இருக்கா, கும்பலாக கூட்டமாக நெருக்கி அடித்து தூங்குறாங்க, கழிவறை அங்கே தண்ணி வராத கழிவறை, இப்படி இருக்கும்போது தண்ணி வராத குளியலறை, அப்படி இருக்கும்போது அவங்க குளிக்க மாட்டாங்க, தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு நினைக்கலாம்ல. அப்போ வந்து அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அவரோட தூய்மையின்மை காரணம் வந்து அதுக்கும் ஒரு அடிப்படை தேவைகளில் வந்து பற்றாக்குறையும் ஒரு காரணமாக இருக்கலாம்.